ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கர்நாடகாவில் இருக்க என் வீட்டுக்காரோட அன்னை வீட்டு ஹோம் டூர் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீட்டை பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். இப்போ கதவை திறந்த உடனே வாசலை பாருங்கள். இதுதான் வாசல், இப்படித்தான் இருக்கும். வாசலை பார்த்ததற்கு அப்புறமா இதுக்கு ஆப்போசிட்டாக ஹாலில் நம்ம தலைவர் உட்காந்துருக்காரு. தலைவர் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஹாய் சொல்லுங்க. நான் கரெக்டாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணல, என் மையன் வந்துடுறான். சரி, இப்போ டிவி ஓடுதுங்க. டிவி பக்கத்துலேயே தெரியும் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு. இது ஏர் கூலர்னு நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு பால்கனி. மொத்தமாக அந்த வீட்டில் ஒரு 3 பால்கனி இருக்குது. நல்லா தான் இருக்குது. வெயில் தாங்க மப்பை கழட்டுது. இந்த ஊரில் வெயிலும் அதிகமாக இருக்குமா, குளிரும் அதே அளவுக்கு அதிகமாக இருக்குமா. இப்போ இந்த பால்கனி முடிஞ்சுதா, அப்படியே இப்படி திருப்பினோம்னா நம்ம தலைவர் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. அப்படியே இந்த பக்கம் ஹாலை காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு சின்ன ஹால் மாதிரி. நல்லா இருக்குல்ல? நல்லாயிருக்கும், நல்லா இருக்கணும். அடுத்து சாமி கும்பிட்ற இங்கே ஒரு டேபிள் மாதிரி இருக்குது. சாப்பாடெல்லாம் வச்சுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே சாமி நம்ம ஊரில் மாதிரி மாரியாத்தா, காளியாத்தா, எங்கள் ஆத்தா, உங்கள் ஆத்தான்னு சாமியாக இல்லாமல் இவங்க கிருஷ்ணர், சரஸ்வதி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் எல்லா அம்மன் போட்டோவும் இருக்கும். இங்கே இவங்க என்ன சாமி கும்பிடுவாங்களோ அது இருக்குது. இது என்ன பாக்ஸுன்னு 2 நாளாக பார்த்தா ஈபி பாக்ஸு. அப்படியே பொத்தாம்போது மூடி வச்சுட்டு வந்தாச்சு. இதுதாங்க ஒரு ஹால். இந்த ஹால் முடிஞ்சுதா? இது ஒரு சின்ன ஹால். சின்ன ஹால் இல்லை, நல்ல பெரிய ஹால். ஆனால் ரூமும் ஒரு 3 ரூம் இருக்குங்க. ரூமுமே நல்ல பெரிய பெரிய ரூமு தான். மேலே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அழகான இந்த பூச்செடி மாதிரி வைக்கிற மாதிரி பிளாஸ்டிக்கில் வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. இங்கே ஒரு சின்ன பெயிண்டிங்கு. பக்கத்தில் ஒரு சுவிட்ச் பாக்ஸ், அதில் ஒரு சின்ன அழகான பெயிண்டிங் இருக்குது. நல்லா இருக்குதெல்லாம். இங்கே ஒரு சேர். இப்போ இந்த ஆங்கிளில் பாருங்கள். இது 2வது பால்கனி, 2வது ஹால். அது மெயின் ஹால். இது 2வது ஹாலு. இது என்னன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன பேர் வைக்கணுமோ வச்சுக்கோங்க. இங்கே அதே பூச்செடி தாங்க. இது ஹாலில் அந்த செல்ஃப்லேயும் அதே மாதிரி 4 பூச்செடி. அந்த எண்ணெய் பவுடரு, பெர்ஃப்யூமு இதெல்லாம். இது யார்? நான் தான். வேறு யார்? என் மூஞ்ச கட்டலான்னு பார்த்தா அதில் தெரிய மாட்டேங்குது. அப்படியே திருப்பி இது 2வது பால்கனி. 2வது ஹாலில் 2வது பால்கனி. இதை திறந்து காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு லைட்டை போட்டுக்கிறோம். இங்கே ஃபுல்லாமே ஏற்கனவே சொன்னேன் போன வீடியோலையே. அந்த பூச்சிப்பட்டு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக அந்த கிரில்லு மாதிரி போட்டிருக்காங்க. அந்த கிரில்லு மாதிரி போட்டதுக்குள்ள ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே இதெல்லாம் பூட்டிடணும். இல்லாட்டி என்ன வரும்னு சொல்ல முடியாது. இப்போ பூட்டிட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கதவை பூட்டிடலாம். இப்போ 2வது பால்கனி பார்த்துட்டிங்க. இப்போ ரூம் எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் 2 ரூம் இருக்குது. இந்த 2 ரூமில் பாருங்கள். ஒரு ரூமில் நம்ம சின்ன பசங்களாம் விளாண்டுட்ருக்காங்க. அங்கே என் நாத்தனார் ஏதோ வேலை பார்த்துட்ருக்காங்க லேப்டாப்பில். இவங்கெல்லாம் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ரூமா. இந்த ரூம்லேயும் ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட்டோட. இது ஒரு ரூம். இது பாத்ரூம். அடுத்து செகண்ட் ஒரு பெரிய பெட்ரூம் இருக்குது. அதில் எப்படி இருக்குதுன்னு காட்டலாம் பாருங்கள். இது செகண்ட் பெரிய பெட்ரூம். இதுலேயுமே அதே மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு ஒன்று இருக்குது. இது பூரா கபோர்டு நிறைய இருக்குது. அவ்வளோதான் இந்த ரூமு. 2 பெட்ரூம் முடிஞ்சிருச்சா? அடுத்து 3வதா நாங்கள் தங்கியிருக்கிறோம்ல, அந்த ரூமு பார்க்கலாம். இது தாங்க நாங்கள் தங்கியிருக்கிற ரூமு. இந்த ரூமில் பார்த்திங்கன்னா எங்கள் லக்கேஜு இதெல்லாமே இருக்குது. நாங்கள் வரும்போது இந்த ரூம் அழகாக இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த ரூம் எப்படி மாற்றிருப்போன்னு. அது நம்ம பழக்கம், நம்ம சொல்ல முடியாது. பாருங்கள், அழகாக புக்காக இருந்துச்சு. நாங்கள் எல்லாத்தையும் மடித்து திணிச்சு அசிங்கமாக்கி வச்சிட்டோம். இது மேலே இந்த ஃபர்னிச்சர் இதெல்லாம் வாங்கின டப்பா இருக்குது. இப்போ 3 ரூம் பார்த்தாச்சு. இது கிச்சனுங்க.
நேராக போனால் பால்கனி. இது வந்து கிச்சன் தாங்க, சொல்லவே வேணாம். சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அழகாக இருக்குது. இது வந்து நேற்று சிக்கனில் கொஞ்சம் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ நைட்டு வந்து அதை வந்து கிரேவி பண்ணுறதுக்காக ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கிறேன். அது வந்து கரையட்டோன்னு. அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை ரவா இருக்குல்ல, உடச்ச கோதுமை. அதில் வந்து நான் வந்து சாதம் வச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் ஃபுல்லாமே காய்கறி எல்லாம் நிறைய இருக்குது. இந்த வாழைக்காய் பாருங்கள், நம்ம ஊர் வாழைக்காய் மாதிரி கிடையாது. இங்கே உள்ள வாழைக்காய் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் வந்து மற்றபடி எல்லா காய்கறிகளும் இருக்குது. இது மத்தியானம் வச்ச சாம்பார். அதுக்கு கீழே உள்ள பாத்திரத்தில் சாதம் இருக்குது. இது தக்காளி வெங்காயமும் இப்போ சிக்கன் வாங்கிட்டு வருவாங்க, அது கிரேவி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. இது மைக்ரோவேவ் அவன். இந்த கபோர்டில் பாருங்கள், இதில் உள்ள பொருட்கள்லாம் இன்னும் நிறைய இது எனக்கு என்னென்னே தெரியல. ஒரே கலர் கலராக இருக்குது. எல்லா கலர்லேயும் இருக்குது. என்னன்னு தான் எனக்கு தெரியல. இதுதான் என்னமோ ராஜ்மாவா, நேற்று தான் அது பேரே எனக்கு தெரியும். அது பார்த்துருக்கேன், நம்ம பானுமா செஞ்சு பார்த்துருக்கேன், ஆனால் பேர் தெரியாது. அப்புறம் வந்து இந்த ஒரு டப்பாவில் கருப்பாக ஒன்று இருந்துச்சுங்க, அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நைட்டு சொன்னாங்க இது பேர் வந்து கொடம்புளியாக, கேரளாவில் வந்து இருக்குமா. இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற புளிக்கு பதிலாக இது யூஸ் பண்ணால் உடம்புக்கு நல்லதான். இது காலையில் வாங்கின திராட்சை கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இப்போ ஃப்ரிட்ஜு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா, கோவா போயிருக்காங்க எங்கள் மச்சான் ஒய்ஃப் எல்லாம். அப்போ வந்து அங்கே உள்ள ஞாபகமாக வாங்கிட்டு வந்திருக்காங்க கோவாலேருந்து. அழகாக இருக்குல்ல. அது சும்மா அந்த பீச், அந்த வியூவு, அந்த பீச் வியூவோடு எடுத்துருக்குறாங்க. அழகாக இருக்குது, நல்லாயிருக்கு. இதுக்கு ஒரு சண்டை என் மகன், இது எடுத்து கொடு, விளையாட எடுத்து கொடுன்னு ஒரு அழுகை. அது எப்படி அவங்க நினைவாக வாங்கி வச்சுருக்காங்க. இந்த கிளாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோவேவ் அவனுக்காக வாங்கி வச்சுருக்காங்க போல். நானும் நம்ம வீட்டில் கேக் செய்கிறதுக்கு இது மாதிரி கிளாஸ் வாங்கணுன்னு ஆசை. ஆனால் நம்ம பசங்க தருணும் சுந்தரம் உடச்சிருவாங்க. அதனால் இது பார்த்த மாதிரி அங்கேயே வச்சுருவோம். இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். காலையில் முதலே காமிச்சேன், மறந்துட்டேன். இது வந்து காலையில் பூரிக்க வச்ச குருமா. இது வந்து மோர், அது அந்த டப்பாவில் இருக்குது தயிர். இதுக்குள்ளே திறந்து பார்த்தேன், திறக்க முடியல. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பூரிக்கு பிணைஞ்ச மாவு ஒரு 4-5 உருண்டை இருக்குது. அப்புறம் இதில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, இது முட்டை, இது வந்து ஜூஸ், இது உங்களுக்கே தெரியும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 டப்பா வாங்கி வச்சுருக்காங்க. எனக்கு வந்து நம்ம அரைச்சி போடுறது தாங்க பிடிச்சிருக்கு, அது பிடிக்கலை. லெமன். அப்புறம் பாருங்கள், நம்ம அந்த அரிசி இழப்போம்ல, 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க, 1 கப்பு அதை எடுத்துக்கோங்க, 1/2 கப்பு இதை எடுத்துக்கோங்கம்பம்ல, அந்த கப்பு தாங்க இந்த கப்பு. அழகாக இருக்குல்ல, நிறைய கப்பு வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து இந்த பிளேட்டு இதெல்லாம் அழகாக கழுவி எடுக்கிறதுக்கு ஒரு ரேக் மாதிரி சில்வரில் செட் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. நம்ம வீட்டில் ஒரு ஸ்பூன் இருந்தாலே தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. இங்கே இவ்வளோ அழகாக குட்டி குட்டி ஸ்பூனெல்லாம் ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து வாட்டர் பியூரிஃபையர்னு நினைக்கிறேன், அப்படித்தான் இருக்கும், என்னன்னு தெரியல. இது வந்து புழங்குறதுக்கு பாத்ரூம்ச்சு, பாத்திரம் கழுவுறதுக்குள்ள தண்ணி. இப்படி டங்கு ஸ்லிப்பாகும், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. மேலே வந்து தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறதுக்காக பொருட்கள்லாம் மேலே இருக்குது. அவ்வளோதாங்க, கிச்சனை பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தருண் சுந்தர் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.